ஹாய் காய்ஸ், கிரிக் டைம் 2.0 வச்சு வணக்கம். இந்த வீடியோவில் தினேஷ் கார்த்திக், அதாவது நம்ம டிகே ஆர்சிபியோட மென்டர் அண்ட் பேட்டிங் கோச்சாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி மேனேஜரும் இந்த அனௌன்ஸ் பண்ணோடனே யூடியூபே வைரல், எல்லா சோஷியல் மீடியாவும் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தினேஷ் கார்த்திக் வேறு ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தா பேட்டிங் அண்ட் மென்டராக ஆகிட்டாங்க. பட் இதுக்கு மேலே இம்பார்ட்டன்ட் விஷயம், ஆண்டி ஃப்ளவர் ஹெட் கோச்சாக இருப்பாரா? பல ஃபேன்ஸ் என்கிட்ட கேட்ட விஷயம் வந்து, எனக்கு பொறுத்த வரைக்கும் 90% அவர் தான் ஹெட் கோச். சப்போஸ் அவருக்கு பதிலாக மாற்றுவாங்கன்னா அவங்களோட ஸ்கோர் ஸ்டாப்ஸ், பவுலிங் கோச், பேட்டிங் ஃபீல்டிங் கோச். ஹெட் கோச்சாக ஆண்டி ஃப்ளவர் கன்ஃபார்ம் 90%. நெக்ஸ்ட் பேட்டிங் கோச்சாக தினேஷ் கார்த்திக் அண்ட் மென்டராகவும் அவரே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பவுலிங் கோச் என்ன பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டான பவுலிங் கோச் வேணுங்க. ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஃபீல்டிங் கோச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டீமுக்கு. நெக்ஸ்ட் நம்ம T20 வேர்ல்டு கப் இந்தியா இந்த வேர்ல்டு வருஷம் ஜெயிச்சிது. ஸோ ஹாப்பியாக இருக்குது. அண்டு நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரோக்கோ ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. இதை நம்ம ஏற்று தான் ஆகணும். ஏன்னா இனிமேல் நியூ யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணுன்னு ரோஹித் சர்மா, விராட் கோலி ரிட்டையர் ஆகிருக்காங்க.